உலக புகழ் பெற்ற முல்லா ரொம்ப புத்திசாலி. ஆனா அவர் வாழ்க்கை அப்படியே சும்மா குடிசை வீட்டில் அமைதியா வாழ்ந்து வந்தார். முல்லா நல்ல மனசுக்காரர். யாராவது உதவி கேட்டா உடனே செஞ்சிருவார். ஆனா சோம்பேறி ஆளு, பேராசை ஆளு வந்தா அவங்கள்ட்ட முல்லா நையாண்டி சொல்லி அனுப்பிடுவார். இப்படி தினமும் யாருக்காவது உதவி செஞ்சுட்டே இருந்த முல்லா ஒரு நாள் ஒரு பெரிய மழை பெய்தது. அப்போ எல்லாரும் வீட விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா மேட்ல இருந்த முல்லா மட்டும் அங்கேயே இருந்தார். அந்த நாளே யாருக்கும் உதவி செய்ய முடியலன்னு முல்லா வருத்தப்பட்டுட்டு நடந்தே போறாரு. கிணத்துக்கிட்ட போய்தான் பார்த்தாரு. அடடா, நிலா தண்ணியில விழுந்துடுச்சேன்னு நினைச்சாரு. நிலவே, நீ விழுந்துட்டியேன்னு சொல்லி கிணத்துக்குள்ளே இறங்கிட்டு தண்ணி கலக்க ஆரம்பிச்சாரு முல்லா. தண்ணி கலக்கி கலக்கி பார்த்தாரு. ஓஹோ, நிலா மேல வானத்துல பிரகாசமா இருக்கே. அப்பா, நான் காப்பாத்திட்டேன் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டாரு முல்லா. குழந்தைகளா, நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன உதவியாவது யாருக்காவது செய்யணும். அம்மாவுக்கு சமையல் செய்ய உதவணும், அப்பாவுக்கு பேனா கொடுக்கணும், தாத்தா பாட்டிக்கு தண்ணி கொண்டு வரணும். சின்ன சின்ன உதவிகள்தான் பெரிய மனசை உருவாக்கும்.